வணக்கம். இப்ப வந்து காரசாரமான ஒரு முட்டை ஆம்லேட் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை வந்து வதக்கிடலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, இது வந்து ரொம்ப சளி பிடிச்ச டைமில் இல்லை கொஞ்சம் தொண்டைக்கு ஒரு மாதிரி, அதாவது கரகரப்பா ஏதோ ஒன்று அந்த மாதிரி ரிலீஃப் ஆகணும்னு சொன்னோம்னா நம்ம இந்த முட்டை ஆம்லேட் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷை நம்ம வந்து எந்த சாப்பாட்டுக்கு வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிடலாம். 2 முட்டை எடுத்திருக்கேன். அது தேவையான அளவு கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சம் பொன்னிறமா நல்லா வதங்கட்டும். வந்து எப்பவுமே முட்டை ஆம்லேட்டு வேற ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்போம். வேற ஏதாவது முட்டையில ரெசிபி செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா? அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு காரசாரமான ஒரு முட்டை ஆம்லேட்டு. அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், காரம் சாப்பிட்றவங்களுக்கு. இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வந்து ரசம் சாப்பாடு, சாம்பார் சாதம் இதெல்லாம் வச்சு நம்ம சைட் டிஷ்ஷை சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் நம்ம. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இதில் வந்து இங்கே பாருங்க, பொடி பொடியாக நறுக்கிற கொஞ்சமாக இஞ்சி, அதே மாதிரி பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் தான், சின்ன பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லேசாக வதங்கிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் போட்டுடுறேன். இப்போ தோசைக்கல்ல வச்சிடலாம். பாருங்க, இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுறேன். இது வந்து நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பை வந்து கொஞ்சமாக அதை தாளித்து நம்ம வந்து ஆம்லேட்டோட கொட்டிடலாம். கடுகு ஒரு 1/4 ஸ்பூனு. அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் பொரியட்டும். இது வந்து அதனுடைய சேர்த்து வதக்கலாம். இது வந்து ரொம்ப வந்து கடக்குன்னு இருக்கிறாப்புல இருக்கும். அது இது மாதிரி அதனால இதில் போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா இதுவாக இருக்கும். அதாவது ரொம்ப நெச்சு நெச்சுன்னு இருக்காப்புல இருக்கும். இதில் போட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும். அதனால இதை இப்படி வறுத்து இதில் கொட்டிடுவேன். கடுகு பொரியறாப்புல இருக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. இதில் கொஞ்சம் நம்ம அப்படி வறுத்து போடும்போது, தனியாக கொஞ்சம் வறுத்து போடும்போது நல்லாயிருக்கும். அதுலேயும் இந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்து வதக்கும் போது கொஞ்சம் நெச்சு நெச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதை உடனே நம்ம இதில் வறுத்து போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரட்டும். வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு தனியாகவும் நம்ம வந்து காரசாரமாக வேணும்னு சொன்னாலும் தனியாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஆம்லேட் போட்டு தனியாக சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட வந்து இப்போ இதை கொட்டிடலாம். நமக்கு இந்த தோசை கல்லையும் அடுத்தது ஊற்றுறதுக்கு நல்லா எண்ணெய் பரவலாயிருது. இப்போ வந்து இதில் கொட்டிடலாம்.
இப்போ இந்த எண்ணெய் நல்லா இதுலேயே பரவலாக இருக்குது, எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை நம்ம. இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சமாக 1/4 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு இது உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு, மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு, அப்புறம் தனியாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு. அது எல்லாமே நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு மட்டும் கரெக்டான அளவு போட்டுக்குங்க. ரொம்ப உப்பு இருந்ததுன்னா நல்லா இருக்காது ஆம்லேட்டு. செகட்ராப்லாம் ரொம்ப கறிக்கு உப்பு இதாக இருக்கும். கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதனால் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. முட்டை வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வந்து இப்படி அடிச்சிடலாம். முட்டையை வந்து நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி உடச்சி ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆம்லேட்டில் சேருங்க. இப்போ இந்த மாதிரி இருந்தோன்னா இதை வந்து இப்படி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கடைசியாக நம்ம வந்து அதில் நல்லா எல்லாமே போட்டிருக்கிறது எல்லாமே நல்லா டைஜஷன் ஆகக்கூடியது. இஞ்சி போட்டிருக்கேன், அதனால் மஞ்சத்தூள் இதெல்லாம் நல்லா போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு செரிமானம் ஆகிடும். அதே மாதிரி நல்லது. இந்த சளி டைமுக்குலாம் இப்போ இஞ்சியெல்லாம் இஞ்சி கொஞ்சம் வேணுனாலும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா போட்டாச்சு. கடைசியாக வந்து மிளகுத்தூள். மிளகுத்தூள் தான் இதில் மெயின். இப்போ கல் நல்லா காஞ்சிட்டே இருக்கு, ஆம்லேட் ஊற்றிடலாம். கொஞ்சம் சிம் தீயில வச்சு மெதுவாக பெரட்டினா போதும். எண்ணெய் அதுலேயே இருக்குது, வதக்கின எண்ணெய் அந்த வறுத்தது, அதனால எண்ணெய் வேண்டியதில்லை. வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் பெரிய வெங்காயம் தான் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். குடும்பம் வரைக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் இந்த ஆம்லேட்டில் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், ஒரு பக்கம் திருப்பியாச்சு. கொஞ்சம் நேரம் ஏற்கனவே வெங்காயம் வதங்கிருச்சு, அதனால கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். அவ்வளோதான். இன்னொன்று போட்டுறேன். பாருங்கள், 2 முட்டை எடுத்ததுக்கு நல்லா தாராளமாக 2 பேர் சாப்பிட்றலாம். ஒரு முட்டை வந்து நல்லா சாப்பிட்றவங்கன்னா ஒரு முட்டை வந்து பத்தாது, 2 முட்டை பத்தாது, கரெக்டாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு. அதனால் சாப்பிட்டுக்கலாம். ஒருத்தர் நல்லா சாப்பிட்றவங்கன்னா போதும் 2 முட்டை. அப்படி வந்து நான் இந்த அளவுக்கு இந்த பாருங்க, இந்த அளவுக்கு ஆம்லேட் ஒருத்தவங்களுக்கு போதுன்னா நீங்கள் வந்து இது 2 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. சில பேர் வந்து கொஞ்சமாக சாப்பிடுவாங்க சைட் டிஷ் தொட்டு, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிறையவே சைட் டிஷ்ஷஸ் சாப்பிடுவாங்க. அதனால இந்த இந்த முட்டை வந்து நல்லா சாப்பிட்றவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு 2 முட்டை, இல்லைன்னா 2 பேர் சாப்பிடலாம் தாராளமாக. கொஞ்சம் சின்ன சைஸில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள், முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளாக காரசாரமான ஒரு முட்டை ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.